தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டவங்களையும் விடமாட்டேன் அப்படின்ட்டு சட்டசபையில் வசனம் பேசினார் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். அப்போ அதோட அர்த்தம் புரியலை, இப்போ புரியுது. என்னங்கிற வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பேசலாம். வெல்கம் டு அறக்குறள் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. அதிமுகவின் முன்னாள் ஊழல் அமைச்சர்கள் திரு சி விஜயபாஸ்கர், திரு எம்ஆர் விஜயபாஸ்கர், இந்த இரண்டு பேரும் நேற்று முன்தினம் அதிமுகவிலிருந்து விலகி தங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். சி விஜயபாஸ்கர் செஞ்ச ஊழல் என்னன்னாக்கா, குட்காவை நீங்கள் எப்படி வேணாலும் விற்றுக்குங்க, ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய கட்டியை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்ட்டு மாதவராவ் என்பவரிடமிருந்து லஞ்சத்தொகை பெற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் எல்லா மூலை முடுக்குகளெல்லாம் குட்கா விற்பதற்கு அனுமதித்தவர் தான் இந்த சி விஜயபாஸ்கர். அதோடு இல்லாமல் கொரோனா காலத்தில் பார்த்திங்கனாக்கா, அந்த கொரோனா நோயாளிகள் இருந்தாங்கள்ல, அவர்களுக்கு அந்த மருத்துவமனையில் வேலை பார்த்த ஊழியர்களுக்கு, மருத்துவர்கள் மற்றும் செவிலிகளுக்கெல்லாம் உணவு ஹோட்டல்லேருந்து சப்ளை பண்ணாங்க. அந்த உணவுடைய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 60 ரூபா. ஆனால் நம்மளால் என்ன பண்ண தெரியுமா, 200 ரூபாய்க்கு பில் போட்டார். அதே போல் எல்லா விதத்துலேயும் அந்த சானிட்டரி நாப்கின், ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, எல்லா பொருட்களையும் ஊழல். அதோடைய விலை ஒன்றுனாக்கா அதோட பல மடங்கு விலை வச்சு பில்லு போட்டு குளிச்சவர் தான், சம்பாதிச்சவர் தான் சி விஜயபாஸ்கர். இவர் இப்போ அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் சேர்ந்திருக்கிறார். தன்னை தூய சக்தி என்று சொல்லிக்கொண்ட தாவேகாவில் இப்படிப்பட்ட ஒரு நபர் இணைந்த பிறகு இப்பொழுதும் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சி தூய சக்தி தானா என்பதை உங்களுடைய பார்வைக்கு விட்டு விடுகிறேன். அதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்பொழுதும் தாவேகா என்பது தூய சக்தி தானா என்பதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர், அவரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் ஐக்கியமாயிருக்கார். ஓகே, இவர் பண்ண ஊழல் என்னன்னாக்கா 100 கோடி மதிப்புள்ள நிலங்களை ஆட்டை போட்டிருக்காரு. அது இல்லாமல் என்னென்னா, அரசாங்க முத்திரை இருக்குல்ல, அதையே ஃபோர்ஜரி பண்ணியிருக்காரு. பல வேலை பண்ணியிருக்காரு. அவர் பேரில் பல கேஸுகள் இருக்குது. அந்த வழக்கில் இருந்தெல்லாம் தப்பிக்கணுங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைஞ்சிருக்காரு. இப்போ இவரும் இணைஞ்சிட்டார். இப்போவும் தூய சக்தி தானா தாவேகா என்பதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டவங்களை விடமாட்டேன் அப்படின்ட்டு விஜய் சொன்னார்ல. அப்போ நம்ம நினச்சோம், சரி லஞ்சம் வாங்க மாட்டேன் இருக்குது, அவ்வளோ க்ளீன் ஹேண்டாக இருக்கிறது இருக்குது அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதோட அர்த்தம் இப்போ புரியுது. தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டவங்களை விடமாட்டேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா, அதிமுக எம்எல்ஏக்களை வேறு யாரும் தொட விட மாட்டேன், நான் தான் தூக்குவேன், என் கட்சிக்கு சேர்த்துப்பேன். அதே போல் தொடவும் விடமாட்டேன், அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான இப்போது எம்எல்ஏக்களாக இருக்கும் ஒருத்தரை கூட மற்றவங்க யாரும் தொட விட மாட்டேன், நானே தூக்கிடுவேன், தாவேக்கால் சேர்த்துருவேன். இதுதான் தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டவங்களை விடமாட்டேன் என்று சொல்வதற்கான அர்த்தமாக இப்போ பார்க்கப்படுகிறது. ஆமாம், முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள், ஊழல் செய்த எம்எல்ஏக்கள் சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் ரெண்டு பேரையும் மற்றவர்கள் தங்கள் கட்சியில் சேர்த்துக்கொள்வதற்கு முன்பாக சி விஜயபாஸ்கர் திமுகவில் சேர்றன்ட்டு டீல் விட்டுருக்காரு. அந்த திமுகவுக்கு மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஆனால் திமுக ஏற்றுக்கொள்ள, நீங்கள் அந்த கட்சியில் சேருவதற்கு, சி விஜயபாஸ்கர் திமுகவில் சேருவதற்கு தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை. அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னாக்கா, அப்புறம் தமிழக வெற்றிக் கழகத்தோட டீலிங் நடந்து இப்போ தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. அப்புறம் உதயநிதி சொல்லியிருக்காரு, தினந்தோறும் தாவேக்கா எம்எல்ஏக்களை திமுக இழுக்க பார்க்கிறது என்று சொல்கிறார்கள். எம்எல்ஏ யார் என்றே தெரியாது, அப்புறம் எப்படி நாங்கள் அவங்களை இழுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. திமுக மீது தாவேக்கா சொல்கிற குற்றச்சாட்டுனாக்கா, தாவேக்கா எம்எல்ஏக்களை இழுக்க பார்க்குறார்கள், தினந்தோறும் இதுதான் கம்ப்ளைண்டாக போயிட்டுருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் அவர் சொல்லி, எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க, அப்புறம் எப்படி அவங்களை இழுக்க முடியும்? அவருக்கு மட்டுமா தெரியாது, ஒவ்வொரு தொகுதியுடைய அந்த வாக்காளர்களுக்கே தங்கள் தொகுதியின் எம்எல்ஏ யாருன்னு தெரியாது. தாவேக்கா சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கெல்லாம் அவங்க யாருன்னே தெரியாது. ஒரு மீம்ஸ் போட்டுருந்தாங்க, எல்லா மக்களும் போய் எம்எல்ஏ வீட்டு வாசலில் போய் சத்தம் போடுறாங்க, ஏன்னா கரண்ட் கட் ஆகிட்டே இருக்குது, இதை பார்க்க மாட்டீங்களா இந்த அரசாங்கத்தில், நீங்கள் தான் எம்எல்ஏன்னு கேட்குறது வாசலில் போய் சத்தம் போடுறாங்க. ஒருத்தர் வெளில வர்றாரு, என்னங்க அப்படின்னு கேட்குறாரு, பவர் கட் ஆகிட்டே இருக்குங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னா, எம்எல்ஏ ஊரில் இல்லை, அப்புறம் பாருங்கள் அப்படின்னு அனுப்பிச்சிடாரு. ஆனால் அவர் தான் யார் சொல்லிட்டு போகிறாரோ அவர் தான் அந்த தொகுதியோட எம்எல்ஏ. அவர் சொல்லிட்டு உள்ளே போயிறாரு, மக்களும் திரும்பி போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாருக்குமே அவர் தான் எம்எல்ஏங்கிறது தெரியாது. எல்லாமே விசில் சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்களே தவிர, இவர் தான் இந்த தொகுதியில் சட்டமன்ற தாவேக்கா வேட்பாளர் என்பதை பார்க்காமலே ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் அப்படி ஒரு மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணியிருந்தாங்க. இதுதான் உண்மை. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ திமுகவினருக்கோ எம்எல்ஏ யாருன்னு, தாவேக்கா எம்எல்ஏ யாருன்னு தெரியாது.
ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ள தாவேகா சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கல்ல, அந்த உறுப்பினர்கள் யாருன்னு பெரும்பான்மையான பொதுமக்களுக்கே தெரியாது. இதுதான் உண்மை நிலவரமாக இருக்குது. ஓகே, இப்படி தான் போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில். சரத் என்ற அமைச்சர் புதுசாலாம் சொல்லி கொடுத்துருக்காரு. பேராசிட்டமால் மாத்திரை எப்படி வந்து மொபைல் ஃபோனில் டெபிட் கார்டை வச்சு உடைக்கிறதுன்ட்டு கிளாஸ் எடுத்திருக்காரு. பாவம், அந்த மேட்ச் பார்க்க போன சமயத்தில் அவருடைய குழந்தைக்கு உடம்பு சொல்லாமல் போயிடுச்சான். என்ன பண்ணுறது, சின்ன குழந்தை வேறு, அந்த மாத்திரையை முழுக முடியாது, தொண்டையில் சிக்கிக்கும்ல. அதனால் மொபைல் ஃபோனில் வச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு தந்தை பாசம் பார்த்தீங்களா. அதாங்க தாய் பாசத்தை விட பெரிய பாசம் தந்தை பாசம் தான், அப்படிதான் இல்லையா? அந்த மொபைல் ஃபோனில் அந்த மாத்திரையை வச்சு உடச்சி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அதை பார்த்து அதை ஒரு வீடியோ எடுத்து அதை போட்டிருக்காரு. இது ஒரு பெருசாக சரி நம்ம குழந்தைக்கு தானே பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு போட்டுருக்காரு. அது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பிரச்சனையாகி அவர் போதைப் பொருள் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இதாகிடுச்சு. ஏன்னா இப்போ தான் விளக்கமாக கொடுத்துருக்காரு. அவர் இந்த மாத்திரையை உடைக்கிற சமயத்தில் அந்த குழந்தை எங்கள் பக்கத்தில் இல்லை, குழந்தை இல்லை, அவர் ஒய்ஃபும் இல்லை, வேறு யாரோ பெண்மணி இருக்காங்க, யாரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு புதுசாக விளக்கம் கொடுத்துருக்காரு. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக தான் நான் மாத்திரையை உடைச்சேன் அப்படின்ட்டு. அவர் சொன்ன மெத்தடை வச்சு பல பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. பேராசிட்டமால் மாத்திரையை மொபைல் ஃபோனில் வச்சு உடைப்பது, மொபைல் ஃபோனில் வைத்து டெபிட் கார்டு மூலமாக உடைப்பது எப்படி அப்படின்னு பல பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. யாருக்கும் வரலங்க, உடைக்க முடியல. ஆனால் அவர் மட்டும் சூப்பராக உடைச்சி 500 நோட்டை வச்சு மறைச்சி சூப்பராக பண்ணி பார்த்துறாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் அமைச்சராக இருக்கிறார். அவரை பற்றி பதவி நீக்கணும்னு சொன்னாக்கா டைவர்ட்டிங் பாலிசி. ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டுருக்கு. தூத்துக்குடி எம்எல்ஏ, தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேலே அந்த பெண் பாலியல் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட வழக்கு இருக்குது. அதுக்கு வந்து அந்த எம்எல்ஏ தான் அழைச்சி சொன்னாருன்னு அந்த சம்மந்தப்பட்ட 2 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த பெண் புகார் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அந்த எம்எல்ஏ மீது எந்த விதமான வழக்கு விசாரணையும் இல்லை. அந்த சரத் என்ற அமைச்சர் பற்றி அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படல. ஊரெல்லாம் பவர் கட்டு, மக்கள் நிம்மதியாக தூங்க முடியல. சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையிலே பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் பவர் கட் போதான். எப்படி தான் சமாளிக்காங்கன்னு தெரில. நடிகர் பாக்யராஜ் இப்போ சமீபத்தில் இறந்து போனார்ல, அவர் வீட்டில் நள்ளிரவில் பார்த்தீங்கன்னாக்கா பவர் கட்டு போயிருக்கு, பவர் கட் ஆகிருக்கு. பார்த்தா அந்த அந்த ஒரு மீடியா ஹவுஸ்லேருந்து போய் ஒரு கேமராமேன் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. கரெக்டாக அவர் அந்த லைட்டிங் வச்ச மட்டும் தான் தெரியுது, மற்றபடி பவர் கட்டு சுத்தமாக லைட்டே இல்லை. அதுக்கப்புறம் அந்த தகவல் போய் மின்வாரியத்துறை தகவல் போய் அப்புறம் நடவடிக்கை எடுத்து கரெக்டு வந்திருக்கு. இது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஊரெல்லாம் கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், குழந்தைகள் மீது பாலியல் சீண்டல்கள், வன்முறைகள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் நம்ம தமிழக வெற்றிக்கழக அரசு தங்களுடைய அரசாங்கத்தை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். 118 எம்எல்ஏ எனக்கு இருக்கடப்பா, அப்படி இருந்தாப்பா எனக்கு தெம்பு அப்படிங்கிறதுக்காக அதிமுகலேருந்து புதுசாக எம்எல்ஏக்கள் எல்லாம் ரிசைன் பண்ண வச்சு கட்சியில் சேர்ந்துட்டுருக்காங்க. இதை பற்றி திரும்ப குறை சொல்லிட்டு இருந்த திமுக மீது இப்போ ஒரு குற்றச்சாட்டு போட்டு விட்டாச்சு. ஏன்னா ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவை 35 கோடி விலை பேசிய திமுக அப்படின்ட்டு ஒரு கைப்பிட்டாச்சு. ஏதாவது மக்கள் புதுசாக பேசிகிட்டு இருக்கணும். எங்களை பற்றி தவறான தகவல்களே மக்கள் மத்தியில் பரவிடுச்சுனாக்கா நாங்கள் எப்படி, எங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் சிம்பத்தி வரணும்ல. ஓ, திமுக இந்த அரசாங்கத்தை கவுக்க பார்க்குது, முயற்சி செய்யுது அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் எங்களை பற்றி ஒரு இது வரணும், சிம்பத்தி வரணும். அதுக்காக புதுசாக கிரியேட் பண்ணியாச்சு. எனக்கு ஒன்றும் புரியலை. அந்த ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எப்படி திமுக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும், எப்படி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வெற்றி பெற முடியும்னு தெரியல. யாருக்கும் தெரிஞ்சுனாக்கா தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்படி தான் அட்ராசிட்டி போயிட்டுருக்காரு. தாவேகா என்ற தூய சக்தி இப்பொழுதும் தூய சக்தி தானா, இல்லை தீய சக்தியாகிவிட்டதா, இல்லை தூம சக்தியாகிவிட்டதா, இல்லை தூர சக்தியாகிவிட்டதா, பாரசக்தியாகிவிட்டதா என்பதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னாக்கா நானும் தெரிஞ்சுப்பேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.